நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2025 கிரேட் 2 போலீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் நேற்று விட்டுட்டாங்க. இன்னையிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஆனால் அப்ளை பண்ண முன்னாடி கரெக்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ வயசு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எந்தெந்த ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முழு விவரமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பா வீடியோக்குள்ள போகலாம். டோட்டலாக ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு 3644 ப்ளஸ் 21 வேக்கண்ட் விட்டுருக்காங்க. இதில் ஓசி பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா 18 to 26 வயசு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 18 வயசு கம்ப்ளீட் அடைஞ்சிருக்கணும். 26 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. 26 ரன்னிங்கில் இருக்கணும். அவங்க அப்ளை பண்ணலாம். 2/7/1999 1/7/2007 இதுக்குள்ளே பிறந்தவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஓசி கேட்டகிரிக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, அதாவது பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே ஒரே ஏஜ் தான். 18 to 28 வரைக்கும். 18 வயசு கம்ப்ளீட்டாக பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 28 ரன்னிங்கில் இருக்கணும். 2/7/1997 1/7/2007 இது வரைக்கும் பிறந்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எஸ்சி மற்றும் எஸ்சிஏ பிரிவினர் இவங்களுக்கு 18 to 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 18 கம்ப்ளீட் அடைஞ்சிருக்கணும். 2/7/1994 1/7/2007 இந்த டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்தவங்க தாராளமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆம் பாலினத்தவர் திருநங்கைகள் அவங்களுக்கும் 18 to 31 வயசு கொடுத்துருக்காங்க. 2/7/1994 1/7/2007 பிறந்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவைகள் இவங்களுக்கு 18 to 37 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 2/7/1988 பிறந்தவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 1/7/2007 வரை பிறந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் ஏஜ் கரெக்டாக இருக்கோ அவங்களாம் சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியத்தில் படித்தவங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு மார்க்கையும் மிஸ் பண்ணிடுறாங்க. என்சிசியில் இருக்கிறவங்களும் என்சிசி சர்டிஃபிகேட் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு மார்க்குமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். வேக்கண்ட் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுறாங்க. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இந்த வேலைக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.